செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் டியூஸ்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். டியூஸ்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ டேட்டா டீட்டெயில் அனாலிசிஸ் இண்டிவிஜுவலாக டியூஸ்டே எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் வீக்லி எக்ஸ்பைரி ஃபின் நிஃப்டிக்கு 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ டியூஸ்டேக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி பார்த்து அனலைஸ் பண்ணோன்றதை சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டியூஸ்டேக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ டியூஸ்டே ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் எவ்ரி ட்ரேடிங் டே செக்ஷன் ஏர்லி மார்னிங் 6 to 7:30 நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ரெகுலராக ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் 0 to 0 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இருக்குது இல்லையா. ஸோ இந்த 4 எக்ஸ்பைரிக்கும் உண்டான 0 to 0 நம்ம வீடியோவில் கொடுக்குற ஸ்ட்ரைக்ஸில் இருக்க ரேஞ்சஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மேக்ஸி டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்ம அதில் கொடுக்குறோம். அதுவும் காலையில் 6லேருந்து 7:30 நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் கொடுக்கும். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷனில் கால் புட்டு ரெண்டுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி காலில் மூவ்மெண்ட் இருக்குமா புட்டில் மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்றத நம்மளோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10லேருந்து 9:15 நான் டைரக்ஷனல் வியூ அப்படின்ட்டு கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றத நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9:11 வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ 9:10லேருந்து 9:15 ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 சைட்லையுமே டார்கெட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நிஃப்டிலையும் 2 சைட்லையுமே டார்கெட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுக்குறோம் இல்லையா 4 டார்கெட், அந்த டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துறோம். ஏன் நம்ம எல்லாமே இயர்லியராக கொடுக்குறோன்னா, ஸோ லைவில் பார்க்கும்போது இந்த ப்ரிடிக்ஷனோடு சேர்த்து உங்களோட ப்ரிடிக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு விஷுவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே இயர்லியராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ திருப்பி இதை சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலயமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ரைக், நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ரைக் நம்ம பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் 48,500 கால், 47,200 புட்டு. ஸோ நம்ம 48,500 பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 90லேருந்து 100. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே டார்கெட் 4 நியர் வரைக்கும், நம்ம டார்கெட் 4ன்றது 194. ஸோ அவங்க போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 192. ஸோ நம்ம எப்பயுமே சொல்லுவோம், நம்மளோட இந்த பையிங் வரும்போது நம்மளுக்கு பையிங்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பையிங்கில் தான் இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்த ரீச் பண்ண முடியலனாலும் 3rd டார்கெட், ஸோ இங்கே ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில் 90லேருந்து 100 பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 170 to 174 ரேஞ்சில் நம்ம எக்ஸிட் ஆகிருந்திருக்கலாம். ஸோ இதில் நம்ம ஒரு 70 to 74 பாயிண்ட்ஸ் நம்ம இந்த ஸ்ட்ரைக்கில் கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி
நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தது 22,450 கால். அதே மாதிரி புட்டு பார்த்தோம் அப்படின்னா 22,300 புட்டு. நம்மளோட பையிங்க்கு மேலேயே சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதாவது இப்போ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது கால் ஸ்ட்ரைக்கில் ஒரு நம்ம ப்ரீமியம் வந்து ரைஸ் ஆகி நம்மளோட பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேலேயே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கு 16ஆம் தேதி க்ளோஸ் ஆகிருந்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நியராக வந்து ஒரு 140 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நம்மளுக்கு பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 90லேருந்து 80 ரேஞ்சில். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குரூப்பில் ஒரு தடவை காட்டிடுறேன். ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் 6 o'clock கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதில் நம்ம பாசிட்டிவாக ஓப்பன் ஆனால் எந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குன்றதையும் நம்ம ஏர்லி மார்னிங்கே கொடுத்துட்றோம். ஒரு கேப் அப் ஆகி ஒரு கேப் டவுன் ஆகி ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் ஆகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவான பையிங் சப்போர்ட் எங்கே எடுக்குன்றதையும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இங்கே 130லேருந்து 104ன்ற ரேஞ்சு கொடுத்துருக்கோம். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கெல்லாமே நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், 104லேருந்து 130. ஸோ எக்ஸாக்டாக அந்த 104ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இங்கே போயிருக்காங்க. நம்மளுக்கு இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பையிங் ரேஞ்சிலே இவங்க ஸ்ட்ரகிள் ஆகி ஆப்போசிட்டில் போனதுனால நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு நல்ல அப்சைட் மூவ் கிடைக்கல இதில். ஸோ நம்ம நார்மலாக ஒரு பையிங் கிடைச்சாலும் எங்கே கிடைக்கும்? ஒரு பாசிட்டிவாக வந்து அந்த ஸ்ட்ரைக் ஓப்பன் ஆகுது, இல்லை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, அப்போ ப்ரீமியம் ரைஸ் ஆகுது. அந்த மாதிரி ரைஸ் ஆகி ஓப்பன் ஆனாலும் எங்கே சப்போர்ட் எடுக்குன்றதையும் நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே கொடுத்துட்றோம். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் காலையில் கொடுக்குறீங்க, நம்ம 7 மணிக்கு தான் பார்க்குறேன், 8 மணிக்கு பார்க்குறேன், ஸோ அதுக்கப்புறம் லைன் போடுறதுக்குலாம் சிரமமாக இருக்குன்னு. ஸோ வாரத்தில் இந்த 5 நாள் செக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எல்லாத்துலேயுமே முன்னாடி நாள் ஒரு நைட்டு 10 to 11 o'clock கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதில் ரெகுலராக நம்மளால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னைக்காவது அந்த மாதிரி முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் டே எப்பயும் போல் 6லேருந்து 7:30 மணிக்குள்ளே நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஸ்ட்ரைக்ஸில் எந்த ரேஞ்சில் இப்போ இஓடியில் நம்ம எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் பையிங் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை தான் நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோடதை பார்த்துடலாம். நிஃப்டிக்கு டியூஸ்டேவோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,744 ஹையிலேருந்து லோ 22,260. இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,594ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,744 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்மளுக்கு ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க இடம் அப்படின்னா 22,692. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,692லேருந்து 22,744 அப்படின்றத ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,864. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,985. அதேமாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,409ன்ற இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 22,260 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல், அதாவது கீழே வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க இடம் அப்படின்னா 22,312. ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,312லேருந்து 22,260 அப்படின்றது நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,139. அதையும் கடந்து கீழே வராங்க
அப்படின்னா டியூஸ்டே நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,018. ஸோ ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 22,594லேருந்து 22,744ன்ற இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, நம்மளோட பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,594ன்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு நல்ல அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும்னா 22,744ன்ற அந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,594 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில், அதாவது 22,409லேருந்து 22,260ன்ற லெவல் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,409ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,409ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,260 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் 22,594ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,409ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,500ல். 22,500ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,600, 700, 800. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,000. அதேமாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 22,400, 22,300, 22,200. ஸோ அது பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 22,000. ஸோ இங்கே ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லையும் ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. பட் புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ரேஞ்சிலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 22,500 அப்படின்றத ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அதற்கு மேலே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு கீழே இருந்தால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஓஐ டேட்டா நம்ம லைவில் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இடம் தான். ஸோ நிறைய பேர் இது நம்ம அப்டேட் பண்ணாலும் ஸ்லோ மூவ் இருக்குனாலும் நம்ம கால் சைட்லையோ இல்லை புட் சைட்லையோ மூவ்மெண்ட் இருக்குது, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஸோ அதில் சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம பையிங் பண்ணலாமா அப்படின்றத கேட்குறீங்க. ஸோ இதில் ரேஞ்சஸ் ஹைலைட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இண்டிசஸில் மூவ்மெண்ட்டு ஒரு அப் அண்ட் டவுன் அடுத்தடுத்த கேண்டில் இருந்தாலும் அது அப் சைடில் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கும். இப்போ கால் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா. ஆனால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டு நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்காது, ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ப்ரீமியம் டிகே சாலிடாக நடக்கும். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் இங்கே ஹைலைட் ஆகிருக்கு, இதில் ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அவுட்டரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் இருக்கும்போது ஒரு நல்ல வாலட்டைலான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ அப்போது நம்ம ஸ்ட்ரைக்ஸில் அந்த மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட இடம் இதில் வந்து ஹைலைட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைக்ஸில் மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரீமியம் டிகே ஒரு கேண்டில் நல்ல ரைஸ் ஆகும், அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் ஆகும். சடன் ரைஸ் சடன் டவுன் இருக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்லோ மூவ்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ரேஞ்ச் ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதையும் வாட்ச் பண்ணாலே நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கில் மூவ்மெண்ட் இருக்குதா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த லெவலில் நம்ம எடுக்கிறோம். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு லெவல் வீக்காக இருக்குது. ஸோ 2 லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் 3மே இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட்டில் அவுட்டரில். ஸோ அப்போ ஒரு பையிங் ப்ரெஷரோட அப் சைடில் மூவ்மெண்ட் போச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டிலான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் பையிங் சைடில் ஒரு நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும் டியூஸ்டே இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஓகேவா, ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம்.
ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட் சைடில் நல்லா டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க, காலை விட அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு பார்க்கும்போது கால் சைடில் நம்மளுக்கு வைண்டப் ஆகிருக்கிறது இங்கே கிளியராக இருக்குது. ஸோ நம்ம மேலே சொன்ன மாதிரி ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகும்போது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி நிஃப்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு டியூஸ்டேயோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 48,717 ஹையிலேருந்து லோ 47,681 இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,397ன்ற இந்த லெவல் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் அப்சைடுக்கு பிரேக் ஈவன் லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 48,717 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க ரேஞ்ச் அப்படின்னா 48,606. ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. டியூஸ்டே நம்மளுக்கு இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 48,606லேருந்து 48,717 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 48,976. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக டியூஸ்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,235. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,001 இந்த லெவல் இருக்கு இல்லையா, இதுதான் டவுன் சைடுக்கு பிரேக் ஈவன் லெவல். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 47,681 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 47,792. ஸோ 47,792லேருந்து 47,681 அப்படின்றத ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. டியூஸ்டே இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 47,422. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக டியூஸ்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,163. ஸோ ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 48,397லேருந்து 48,717ன்ற இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 48,397ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 47,717ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,397ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபர்தராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 48,001லேருந்து 47,681ன்ற இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இம்மீடியட்டாக அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 48,001ன்றது அப்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 48,001ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,681ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டியூஸ்டே 48,397ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,001ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 48,200. 48,200 ஒரு நல்ல ஃபைட்டிங் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 48,100 48,000 ஒரு நல்ல ஃபைட்டிங் லெவலாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் போகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 48,300 48,400. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் 48,500 49,000 49,500. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 47,800 47,700 600. ஸோ ஃபைன் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 47,500 அதுக்கு அடுத்தபடியாக 47,000. ஸோ இங்கே ஓவரால் ஓஐ பார்க்கும்போது காலை புட்டை விட அதிகமாக டாமினேட் பண்ணி நம்மளுக்கு ஓவரால் ஓஐ பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிஃப்டியில் ஒரு லெவல் தான் ஹைலைட் ஆகிருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் எல்லாமே இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது ஓஐ ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக ரேஞ்சில் இருக்கிறாங்க, நம்மளோட ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அப்போது டவுன் சைடில் ஒரு மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இல்லை. அதேமாதிரி இங்கே பார்த்தோம்னா 48,200 நம்மளுக்கு இங்கே ரெண்டுலேயுமே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ 48,200க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ரேஞ்சுக்கு அவுட்டர் சைட்லையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ரேஞ்சுக்கு அவுட்டர் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒரு லெவல் வீக்காக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதே ரேஞ்சில் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு சிங்கிள் சைடில் நல்லா ஃபுல்லாக ஹைலைட் ஆகிருக்குன்னும் போது ஆப்போசிட் சைடில் நல்ல ஒரு வாலடைல் மூமெண்ட் ஸ்ட்ரைக்கில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னேன். இதே மாதிரி மேலேயும் ரேஞ்சு ஃபுல்லாக ஹைலைட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கில் ஸ்லோவான மூமெண்ட் தான் இருக்கும். ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு மூமெண்ட் இருக்கும், இல்லை ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட் சைடில் காலை விட அதிகமாகவே டாமினேட் ஆகி பில்ட் ஆகிருக்கிறாங்க சனிக்கிழமை. ஸோ அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் கால் சைடில் வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியோட டியூஸ்டேக்கு உண்டான லெவல் பார்த்தோம் அப்படின்னா 21,733 ஹையிலேருந்து லோ பார்த்தோம் அப்படின்னா 21,271. இந்த ரேஞ்சுக்குள்ளே டியூஸ்டே ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 21,590 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 21,733 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவலில் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 21,653 83 21,683. ஸோ இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 21,733லேருந்து 21,683 அப்படின்றது டியூஸ்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 21,848. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,964. டியூஸ்டே நம்மளோட மேக்ஸிமம் ஹை ஃபின் நிஃப்டியில் 21,964. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி வேணும் அப்படின்னா 21,413ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 21,271 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 21,320. ஸோ 21,320லேருந்து 21,271ன்றதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க.
டியூஸ்டே இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா 21,155. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,040. ஸோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 21,590 21,733. அதாவது நம்மளோட அப்பர் சைட் பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டண்ட்டாக பார்க்கக்கூடிய 21,590 சப்போர்ட்டாக அப்போ ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 21,733 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 21,590 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தராக டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக 21,413 21,271 இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 21,413 இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம லோவை பிரேக் பண்ணி நல்ல ஒரு ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 21,413 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 21,271 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக டியூஸ்டே ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,590 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,413 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,500 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 550, 500, 600, 650, 700 இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபைன் ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,480, 400, 300, 21,200 இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபைன் சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா புட்டு கால் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. பட் புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 21,500 லெவல் தான் நம்மளுக்கு இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி 21,500க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 500க்கு கீழேனா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 லெவல் வீக்காக இருக்காங்க அவுட்டர்லேயும். ஸோ இங்கே 2 லெவல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓஐ சேஞ்ச் நம்மளுக்கு கால் புட்டு ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம டியூஸ்டே ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஃபின் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 22,400 23,000, ஸோ நியர்லி ஒரு 600 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரேஞ்சாக வந்திருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு இங்கே கிளியராக இல்லை. ஸோ அப்படி பிரேக் ஆனிச்சினாலும் நம்மளுக்கு ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட், ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வெள்ளிக்கிழமையோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்சைட் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்சைடில் பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ 22,500 அப்படின்றது நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸும் ஆகிருக்காங்க, மிடில் தான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 46,000 50,000 ரேஞ்சாக வந்திருக்கு. நியர்லி வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் பேங்க் நிஃப்டியில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்காது.
ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்சுக்குள்ளே ஒரு குட் மூவ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பிரேக் ஆனாலும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அதேமாதிரி நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை அப்சைட் பிரேக் பாசிபிள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்க ரேஞ்ச் 21,000 21,800. ஸோ 800 பாயிண்ட்ஸ் இங்கே ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு பிரேக் கிளியர் ஆகலையே, ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்லோவான மூவ்மெண்ட், அதாவது ஒரு கன்சால்டேஷன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் பிரேக்கில் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வெள்ளிக்கிழமையோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை அப்சைட் பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வந்திருக்கிறது அப்சைட் பிரேக் பாசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 21,400 21,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். 0 to 0 எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓய்டட் அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண ஓஏ எல்லாமே இஓடியில் உள்ள ஓஏஸ். ஸோ லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ்லாம் தான் நம்ம குரூப்பில் இமீடியட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி ஸோ அந்த ஸ்ட்ரைக்ஸில் என்னோட பையிங் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டுன்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்ஷனல் வியூ, கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷனில் காலையில் 6 மணிக்கு கொடுக்குறதுல 4 டார்கெட் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் காலையில் 6 மணிக்கு கொடுத்துட்டு இருந்ததை ஸோ இந்த வீக்கில் அதுக்கு முன்னாடியே எவ்ரி ட்ரேடிங் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் ட்ரேடிங்க்கு ஈவினிங்கே நம்ம கொடுத்துடலான்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றதை செக் பண்ணுவோம். இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே கொடுப்போம். நம்மளோட குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் கேட்டுக்கிட்டதுனால ஸோ இந்த வீக்கில் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.